நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளை சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சாலுவேசாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதயாத் சௌபாக்கிய சரபேஸ்வர பிரஜோதயாத். அதாவது நமது சௌபாக்கிய சரபேஸ்வரர் கோவிலில் நமது ஆராதனை எப்படி அவரை நாம் வழிபடுவது என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கிறேன். பக்த கோவில்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவதுங்க, இறைவனை வழிபடுவதற்கு எத்தனையோ மார்க்கம் இருக்குது, எத்தனையோ வழி இருக்குது, எத்தனையோ அதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது. ஆனால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மந்திரம் கால் மதி முக்கால். மந்திரம் ஒரு 25% பாதி, கால்வாசி தானா. மதின்னு சொல்லக்கூடிய நமது எண்ணங்கள் தான் 75% நம்ம இறைவனை நம்மிடம் நெருக்கமாக கொண்டு போக வைக்குமா. அது எப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 அவதாரம், 3 தேவர்கள், முத்தேவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அவங்களுக்கு உண்டான சில கடமைகளை செய்வதற்கு மகாமாயா படைத்துள்ளாள். அதில் சிவனுடைய அவதாரத்தில் 36வது ஒரு அவதாரம் தான் இந்த சரபேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். சரபம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்திலே சரபம் என்று ஒரு பறவை இருந்திருக்கிறது ஒரு காலத்தில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைனோசர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி ஒன்ஸ் அப்பான டைம், அதாவது ஒரு காலத்தில் ஜெய்ஜாண்டிக், அதாவது ஒரு மிக பூதகரமான ஒரு பறவை. பார்த்தீங்கன்னா அதோடைய உயரம், அகலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டருக்கு இருக்கும். 10 மீட்டருங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பறவைன்னு பார்த்துக்குங்க. அது அப்புறம் அது பறந்து வந்தாலும் நடந்து வந்தாலும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இல்லையா? டைனோசர் எவ்வளோ பெருசு இருக்குது, அந்த மாதிரி தான். ஸோ அந்த சரபம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அவர் தான். பக்ஷி ராஜாங்கிறது அதுதான். பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பது யார்? அவர் தான், சரபம் தான். ஸோ அந்த சரபம்ன்ற அந்த பட்சியை அடிப்படையாக வைத்து இந்த அவதாரம் நிகழ்ந்துள்ளது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன? நரசிம்மர் அவதாரம் பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நரசிம்மர் எடுத்த அவதாரத்தை, அவருடைய அந்த அவதாரத்திலே அவர் தன்னிலை மறந்து விட்டார். ஆகவே அவருடைய கோபதாபங்கள் அதிகமாகி அனைவரையுமே அவர் துன்புறுத்தி எல்லாரையுமே ஒரு கஷ்டப்படுத்திட்டு இருந்தார். அப்போது எல்லோரும் போய் சிவன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகாவிஷ்ணு தன் அவதார நிலையை மறந்து எல்லோரையுமே ராட்சசத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் தான் போய் அவரை கோபத்தை தணித்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சிவன் ஒரு அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா நரசிம்மருங்கிற ஒரு அவதாரம் பார்த்திங்கன்னா பாதி மிருகம் பாதி மனிதர் விடுவோம். அப்போது இதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிறவி, ஒரு உருவம் எடுத்து தான் நாம் என்ன பண்ணணும், அந்த நரசிம்மரை அடக்க முடியும். அப்போ அவர் பார்க்குறாரு, என்ன பண்ணலாம், சரி அவரும் சிங்கம் மாதிரி உருவெடுத்தார் இல்லையா, அப்போ நம்மளும் சிங்கம் உடல் எடுத்துக்குவோம். அதாவது மார்புக்கு கீழே சிங்கத்துடைய உருவம், இப்போ மார்புக்கு மேலே மனிதனுடைய ரூபம், அதாவது இடுப்புக்கு மேலே கழுத்து வரைக்கும் மனிதனுடைய ரூபம், அதுக்கு மேலே தலை பார்த்திங்கன்னா சரபம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்ஷி. ஏதேசம் பார்த்திங்கன்னா யாழி மாதிரி இருக்கும். யாழின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யாழி மாதிரி ரொம்ப அகோரமாக இருக்கும் முகம். அதை நாங்கள் சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி நம்ம நரசிம்மர் மாதிரி சிங்க முகம் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ அது இல்லாமல் அது பறக்கும் தன்மை உள்ள ஒரு மிருகமாக, பறக்கும் தன்மை உள்ள ஒரு மனிதனாகவும் எடுத்துக்கலாம், பறக்கும் தன்மை உள்ள ஒரு மிருகமாகவும் எடுத்துக்கலாம். அப்போ 2 ரெக்கைகள். 2 ரெக்கை யாராக வராங்க? ஒரு ரெக்கை துர்க்கை, அதாவது சூழ்னி துர்க்கை, கன்னி தெய்வம். இன்னொரு துர்க்கை யார்? பிரத்யங்கரான்னு சொல்லக்கூடிய அவங்க பார்த்திங்கன்னா இந்த காளி, மகா காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காளி. ஸோ இது எல்லாம் இணைந்து பஞ்சபூதம் அவர் உடம்புக்குள்ளே வந்துடுது. அப்போது நரசிம்மரை மாதிரி 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு அவதாரம் எடுத்து என்ன பண்ணுறாரு, நரசிம்மரை அப்படி தனது 8 கால் அவர்களுக்கு, யாருக்கு? சரபேஸ்வருக்கு 8 கால். அப்போ அந்த கால்களால் சரபேஸ்வரரை அப்படியே பிடிக்கிறார். பிடிச்சி மேலே
பறந்து போகிறார், தூக்கிட்டு மேலே பறந்து போகிறார். 11 நாள் பறக்கிறாங்க மேலே. மேலே போக 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 11வது நாள் தான் என்ன ஆகுது, நரசிம்மருக்கு தன்னிலை புரியுது. நான் யார், எதுக்காக நான் இந்த அவதாரம் எடுத்தேன், அதான் நம்ம நம்ம தன்னிலையை உணர வச்சு அவர் என்ன பண்ணார், சாந்தமாயிட்டார். அப்புறம் கீழே கொண்டு வந்து விட்றாரு. ஸோ இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இறைவனையே சாந்தப்படுத்தி, அதாவது மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தியை சாந்தப்படுத்தி, நரசிம்மரை சாந்தப்படுத்தி மகாவிஷ்ணு என்ற நினைப்பை கொண்டு வந்து உலகத்திற்கு நல்லது செய்த ஒரு அவதாரம் தான் இது நம்முடைய சரபேஸ்வருடைய அவதாரம், சிவனுடைய அவதாரம். ஸோ அப்போ இந்த சிவனை நம்ம எப்போல்லாம் வழிபடலாம், எப்போ வழிபடலான்னு சொல்கிறத விட நம்ம எதுக்காக வழிபடுறோம். எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம சரபேஸ்வரரை எதுக்காக வழிபாடு பண்ணணும். அதாவது பொதுவாக பார்த்தா சரபேஸ்வரர் அனைத்தையும் வென்றவர், புரியுதுங்களா. அதாவது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை அவஸ்தைகளையும் அவரால் தீர்க்க முடியும். அப்போ அதுலேயே எல்லாமே அடங்கி போச்சு, தனித்தனியாக பிரித்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இவருடைய ரூபம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதுனால இவருக்கு கோவில் அதிகமாக கிடையாது. திருப்புவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் கம்பகரேஸ்வரன் சிவன் கோவிலில் இவருடைய ஒரு சின்ன சன்னதி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது ஏன் அப்படி ஜாஸ்தி வைக்கலை அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ரூபமாக இருக்கிறதுனால பயம், எல்லோருமே பயப்படுறாங்க அவரை பார்த்து. சரி, எதுக்கு நம்ம பயமுறுத்த வேண்டாம் யாரையும் அப்படின்ட்டு சில பழைய காலத்து நீங்கள் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் இருக்கிற கல் தூணில் அந்த புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க சிற்பிகள். அதை பார்த்து சில பேர் பயந்துப்பாங்க. அப்போது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். அப்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த மஞ்சளில் அபிஷேகம் பண்ணி, அவருக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு, அவருக்கு சின்ன சின்ன தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ மெயினாக என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சரபேஸ்வர வழிபாடு பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் மாறும் அப்படின்னா, மெயினாக தீராத கடன் பிரச்சனை. லட்சமாக வாங்கிட்டு ஐயா என்னால் கட்டணும்னு நினச்சா வாங்கினேங்க, நிஜமாகவே நான் கட்ட ரெடியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாமே நஷ்டமாயிடுச்சு, எப்படி கட்ட போகிறேன்னு தெரியலேன்னு திக்கு திசை இல்லாமல் முழிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவர் வழிபாடு பண்ணி இவருடைய ஹோமத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு கடன் தீரும். ரெண்டாவது, தீராத நோய் உள்ளவங்க, ரொம்ப சிவியராக இருக்குது, டாக்டராலே கைவிடப்பட்ட சில நோய்கள், அந்த மாதிரி வியாதியஸ்தர்கள் இங்கு வந்தாலும் அதுக்கு உண்டான சில ஹோமங்களை அந்த வேள்விகளை செய்யும்பொழுது அது நிவர்த்தி ஆகிறது, உடல்நிலை சாதாரணமாக மாறிவிடுகிறது. மூணாவது என்னது, குழந்தை பேர். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, சாமி கல்யாணமே குழந்தை இல்லைங்க, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, போகாத கோவிலில் பண்ணாத பூஜை இல்லை, எங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அனைவருமே இங்கே வந்தாங்கன்னா இங்கே நடத்தக்கூடிய சில வேள்வி, அதுக்குன்னு சில பிரத்யேக வேள்விகள் இருக்குது. இது செய்யும்போது சரபேஸ்வரர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஜாதக ரீதியாக குழந்தை இல்லை என்றிருந்தாலும் இந்த சந்நிதியில் யார் அடியெடுத்து வைத்தாலும் அவர்களது குறை கட்டாயம் தீர்ந்து விடுகிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நாங்கள் இந்த 7-8 வருஷமாக இங்கே வச்சுருக்கிறோம் இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலில் வழிபட்டு போகிறவங்க எல்லாருக்குமே ஜெயமாயிட்டு தான் இருக்குது, கண்கூடாக நாங்களும் பார்த்து தான் இருக்கிறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள். அது இல்லாமல் சிலவங்க வாகன விபத்துக்கள் நேராமல் இருப்பதற்காக வாகனங்களை கொண்டு இங்கே பூஜை போடுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த முனியப்பன் கோயிலில் பூஜை போடுறது, பிள்ளையார் கோயிலில், விநாயகர் கோயிலில் பூஜை போடுற மாதிரி நம்ம சர்வேஸ்வர் கோயிலையும் வச்சு அவருடைய நீரை அவர்களுக்கு அந்த வாகனத்தின் மீது தெளித்து விட்டு அதுக்குண்டான பூஜைகளை செய்து விட்டாமல் அவங்களுக்கு எந்த விதமான வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் காப்பாற்றி தர்றாருங்க. இந்த மாதிரி நிறைய அதான் இதெல்லாம் எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு கேட்குறதுக்கு அதுக்கு நீங்கள் நேரில் தான் வரணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, எல்லாத்தையும் நம்ம இதில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு விவரம் சொல்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் அனைத்தையுமே எங்களது சரபேஸ்வர சௌபாக்கிய சரபேஸ்வரர் நிவர்த்தி செய்து கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனுபவத்தில் நாங்கள் அதை கொண்டு தான் உங்களிடம் இப்படி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மக்களுக்காக தெரிவிக்கிறோம். வாருங்கள், சேலத்தில் சூளைமேடு என்ற இடத்தில் இருக்கும் நமது சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்திற்கு
வாருங்கள், வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி அதற்கு என்ன நிவர்த்தி என்று கேட்டு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான், வீழ்வதற்கு அல்ல. கண்டிப்பாக விதியை மாற்றும் சக்தி நமது சௌபாக்கிய சரபேஸ்வரருக்கு நிறையாவே இருக்குது. நிறைய அதுக்கு உண்டான சாட்சிகளும் இருக்குது. ஆகவே நீங்கள் வரும்போது நம்பிக்கையாக வரணும், அதான் முக்கியம். நம்பிக்கை தான் முக்கியம். சரிங்களா? அவங்க சொன்னாங்க, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணும்போது பக்கத்துலாம் கேட்குறது, எப்படிங்க பரவாயில்லைங்களா, நீங்கள் எத்தனை வாரமாக வரீங்க, நீங்கள் எத்தனை பூஜையை பார்த்துருக்கீங்க, எத்தனை பூஜை பண்ணுறாங்க, பரவாயில்லைங்க நீங்களுக்கு அப்படிலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. அது மட்டமான ஒரு நம்பிக்கையற்று நம்ம இந்த உட்காந்துருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சில டாக்டர்கிட்ட போய் க்யூவில் உட்காந்துருக்கும் போது கேட்பாங்க, டாக்டர் பரவாயில்லைங்களா, கைராசியானவரா, இதெல்லாம் சரியா, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, இது தேவையில்லாத ஒன்று, உன் பிரச்சனை எதுக்கு அவனுக்கு, அவன் பிரச்சனை எதுக்கு உனக்கு தேவையில்லையே. அவன் முதுகில் 1000 அழுக்கு இருக்குங்க, அதை நீங்கள் முதல்ல அதை கழுவுங்க, அப்புறம் நீங்கள் அடுத்தவனை கேட்கலாம். திரும்ப நான் சொல்கிறது மக்களே, நீங்கள் உங்களை நம்புங்கள். நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் கனெக்ஷன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கோ கனெக்ஷன் கிடையாது. வேணா கூட வந்தவங்க சொந்தக்காரனாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன சொல்கிறது மகனாக கூட இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு. தாயும் மகனும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு அல்லவா. நீங்கள் தான் சாப்பிட்டு, நீங்கள் தான் ஜீரணம் பண்ணி, நீங்கள் தான் வெளியே கொண்டு போகணும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அதே போல் தான் இறைவனுக்கும் உனக்கும் தான் இங்கே கனெக்ஷன். நான் ஒரு வழிபோக்கன், வழிகாமிப்பேன், இப்படி போவோம் அப்படி போகலான்னு. சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்பீக்கர்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒயர் தான் நான், ஆம்பிளிஃபையர் அவர் தான். ஆகவே நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா உங்களை குறைகளை தீர்த்து வச்சு உங்களை வாழ்வாங்க வாழ வைக்கும் மகாசக்தி கொண்ட நமது சௌபாக்கிய சரபேஸ்வரரை அனைவரும் வணங்கி ஆசீர்வாதம் பெறுவோம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.